ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு மோட்டோ விளாக் போட்டு. லாஸ்ட்டாக ஃபஸ்ட் சர்வீஸில் எடுத்தது, அதுக்கப்புறம் வந்து மைலேஜ் டெஸ்ட் போட்டிருந்தோம். அப்போ எடுத்தது மோட்டோ விளாக். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தான் கேம் இல்லைல்ல, அதனால் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம டியூக் 250 வந்து செகண்ட் சர்வீஸ் விட போகிறோம். அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம ஐரா சரியா? நிறையா பேர் டவுட் கேட்குறீங்க கைஸ், மைலேஜ் வண்டி இவ்வளோ தருது ப்ரோ, கம்மியாக தான் தருது ரொம்ப, உங்களது மட்டும் எப்படி 33 34 தான் தருது சிட்டியில், அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. புதுசாக பைக் வாங்கினதுமே எல்லாருமே ரொம்ப டாப் பண்ணி ஏற்றி பார்த்துட்றீங்க, ரொம்ப அடிச்சு ஓட்டுறீங்க, வீலிலாம் சில பேர்லாம் பண்ணிட்டு சுற்றுறாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க கைஸ். புதுசாக நீங்கள் பைக் வாங்கிங்கன்னா அந்த 1000 கிலோமீட்டர் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு 80 அடி இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணணும் கைஸ். கியர்லாம் ரொம்ப, இப்போ வந்து நம்ம செகண்ட் கியர் போட்டுனா ஃபுல் த்ராட்டில் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வச்சுக்காமல் இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஓட்டு போனாலே கரெக்டாக இருக்கும். ஒரு 1000 கிலோமீட்டர்லாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு உங்களுக்கு அந்த வண்டி நீங்கள் புதுசாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வராது, நார்மல் ஆயில் தான் ஊற்றிருப்பாங்க. உங்களுக்கு செகண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் விடும் போது வந்துட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் ஊற்றுவாங்க மோட்டோவில் வந்துட்டு. ஒரு 2-3 டேஸாக வந்துட்டு சென்னையில் மழை கைஸ், அப்படியே நார்மலாக பெஞ்சிட்ருக்கு. எல்லா இடமும் சேரு தான். நம்ம வண்டிங்களே பார்த்தீங்கனாலும், நம்ம ஐராவை பார்த்தீங்கனாலே அவ்வளோ சேராக இருப்பா. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெயினிகேஷன் தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே யாரும் பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே கைஸ், ரெக்கார்ட் ஆகுது, போகலாம். அதான் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் நம்ம ஐரா வந்துட்டு செகண்ட் சர்வீஸ் விட போகிறோம். அந்த விளாக் தான் எடுக்க வந்தேன். வாங்கலாம் கைஸ்ட்டு. ஏதாவது கேம் வந்து ஆஃபரில் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். காசு கொஞ்சம் ரெடி பண்ணணும். கேம் வாங்கிட்டேன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம் கைஸ், விளாக் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுவும் இந்த செப்டம்பர் மந்தில் வந்துட்டு ரைட் பிளான் இருக்குது. எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனால் சொல்லியிருந்தாங்க ஒரு ப்ரோ தெரிஞ்சவர் தான், அவர் கேரளா போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. கேரளா ரயிலாம் போகும்போதெல்லாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கேம் இருக்கணும் கைஸ். கேமரா இல்லாமல் போகக்கூடாது. விளாக் போட்டு தள்ளுறோம், சப்போர்ட் பண்ண தான் நீங்கள் இருக்கீங்களே. ஐராவில் வந்துட்டு சர்வீஸ் லைட் வேறு எரிய ஆரம்பிச்சிருச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், வார்னிங் லைட் எரியும். சர்வீஸ் டைம் வந்துட்டு இன்னும் ஒரு 9 டேஸ் இருக்குது. நான் அதுக்கு முன்னாடியே கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். காய்ஸ் திருட்டுக்காடு எங்கே பார்த்தாலும் நசன் இருக்குங்க கைஸ். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான். ஐராலாம் நான் இருங்க, நான் ஷோரூம் போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கான்னு. செம்ம சேராக இருப்பான். மைக் வேறு மாட்டி கொடுத்தாரு ப்ரோ, கரெக்டாக கேட்குதானே தெரில. ரெக்கார்ட் ஆகலைன்னா அவ்வளோதான், மனசு கஷ்டமாக இருக்கு கைஸ். அது வந்து பெரிய ஒரு மனசு கஷ்டம். அது நல்லா பேசிட்டு விளாக் பண்ணிட்டு வருவோம். நல்லா விளாக்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் எடிட் பண்ணலான்னு உட்காந்தா மைக் ரெக்கார்ட் ஆயிரும். அப்படி அப்போ வரும் பாருங்க ஒரு இது சரியான கஷ்டம் கைஸ். அது நல்லா விளாக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம எடிட் பண்ணி போடலாம் அப்படின்ற டைமில் மட்டும் பார்த்திங்கன்னா மைக் ஏதாவது ஒரு வேலையை காட்டிடும். ப்ரோ நல்லா தான் மாட்டி தருவார், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சகுதியாக இருக்குது. ஐயோ டிராஃபிக். ஐரா சீருவா இப்படி எகிருவா கைஸ்.
ஷோரூம் கிட்ட வந்துட்டோங்க. பார்த்து பார்த்து பொறுமை சீர்றா ரொம்ப ஆள். சர்வீஸ் எடுக்கிறாங்களானே தெரியலையே. விடுவோம் ஃபஸ்ட்டு. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. 6000 ஓடணும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 44 ஓட்டிட்டேன். ஸோ நம்ம ஐரா எடுத்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கா சேர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மழை சீசனில் மட்டும் வண்டி எடுக்கக்கூடாதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு இன்னும் பின்னாடி காட்டுற சம்பவத்தை. ஐயோயோ ஆறிடுச்சு. மர்காடு மட்டும் போடணுன்னா இங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஆகிட்ருக்கும் சேர் ஃபுல்லாக. அது இருக்குனாட்டிக்கே பரவாயில்ல. ஆனால் ரெய்னி சீசன்லாம் தயவுசெய்து வண்டியே எடுத்துடாதீங்க. வீட்டில் வேறு ஏதாவது ஸ்கூட்டி எதாவது இருந்தால் எடுத்து பத்திரமா ஓட்டிகிட்டு சுற்றுங்க. ஆண்ணா செகண்ட் சர்வீஸ்ண்ணா. அப்பாயின்மெண்ட் ஃபோனில் பார்த்தேன், புக் ஆக மாட்டேருந்துச்சு. செகண்ட் சர்வீஸ்ண்ணா. இல்லைண்ணா ஃபோனில் அப்ளை பண்ண பார்த்தேன், வரல. அப்ளை ஆகலைண்ணா. நாளைக்கு கொடுத்தா ஓகேவா? சரி. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறேன். முடியல அப்படின்னா நாளைக்கு கொடுங்க. ஆப் இருக்கா? அப்போ இல்லை செகண்ட் சர்வீஸ். ஆமாம். ஆப் ஓப்பன். கம்ப்ளைண்ட் இருந்தால் போகலாம். ஜென்ரல் சர்வீஸில் கூலண்ட், பிரேக் ஆயில், ஆயில் ஃபில்ட்ரு, மெயின் சர்வீஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அதில் வந்துருக்கு. சரி, தவிர்த்து வேறு மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் வரணும். The next day. சர்வீஸ் காசு எவ்வளோ வந்துச்சுன்னா 2200 வந்துச்சு கைஸ் செகண்ட் சர்வீஸ்க்கு நமக்கு.
ஓகே கைஸ், சர்வீஸ் முடிஞ்சு நம்ம ஐரா எடுத்தாச்சு. ஃபைனலி மேடம்க்கு செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சுச்சு கைஸ். மீண்டும் சந்திக்கலாம். ஐயோ, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. காலைல சர்வீஸ் விட்டு போனதுலேருந்தே அப்படியே ஏதோ ரொம்ப பிரிஞ்சிருக்க மாதிரியே இருந்துச்சு கைஸ் நம்ம பைக்கை. ஃபைனலி செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சுச்சு மேடம்க்கு. இதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் சர்வீஸ் சைடு வர தேவையில்லை. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. வேற மாதிரி சரியான ஸ்மூத்து கைஸ். வேற கால் பண்ணுறான் யாரோ. புல் பண்ணி பார்ப்போமா? அப்பா என்ன பவர்! பிக்கப் பயங்கரமாக இருக்குது கைஸ். வேற மாதிரி அதெல்லாம் என்ன ரொம்ப ரேஸ் ட்ரை பண்ணி ஓட்டக்கூடாது. பார்த்து வச்சுக்கணும் மேடமை. ஏன்னா லாங் ரைடெலாம் நிறையா போக வேண்டியது இருக்குது. நம்ம இப்போவே போட்டியில் பவராக ஓட்டி கஷ்டம்னா நம்ம ரைடு போகும்போது பயங்கரமான செலவு வச்சுருவோம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பத்திரமா பார்த்துக்கோங்க பைக்கை. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குகிறோம். ஒருத்தருக்கும் எவ்வளோ பெரிய ட்ரீம்னு எனக்கு தெரியும். ஓகே கைஸ், நான் இதோட விளாக் என் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் இன்னொரு விளாகில் போடுறேன். ஐராக்கு வந்து வேறு என்ன விளாக் போடணுன்னா, அண்டர்பிளி வாங்கி போட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதோட மாட்டின விளாக் எதுவும் போடலை. அப்புறம் வந்துட்டு மர்காடும் அண்டர்பிளியும் ஒரே விளாகை போட்டு முடிச்சிடறேன் கைஸ். சென்னையில் வேறு மழை பெஞ்சிட்ருக்கு. சரியான மழை. நான் வந்து 360 ஆஃப் பண்ணிடுறேன் கைஸ். இவ்வளோ தூரம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பாய். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஃபேமிலி, பிளாக் பீ ஃபேமிலி. சீக்கிரமாக 10K ரீச் பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். விளாக் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ரெகுலராக கேம் வாங்கணும். நான் கேம் வாங்கிட்டேன்னா நான் உடனே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுற வீடியோ. ஓகே கைஸ், பாய். லவ் யூ ஆல். பாய் சொல்கிறேன் ஐரா. பாய் சொல்லு எல்லாருக்கும். பாய். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய்.